பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்ததில் கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது மேலும் ஒரு நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரியாஸ். வணக்கம் ரியாஸ், இது குறித்த விரிவான தகவல். ஜனனி, மீண்டும் ஒரு நில மோசடி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் மணிகண்டன் உட்பட 3 பேர் வழக்கு பதிவு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக ஏற்கனவே பழனி 100 கோடி நிலம் விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், நிலத்தை விற்ற மணி, நிலத்தை வாங்கிய கந்தசாமி ஆகியோர் 3 பேர் பழனி சார் பதிவாளர் ஈஸ்வரி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதியில் போலி ஆவணங்கள் மூலம் நிலங்களை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரம் தொடர்ந்து பூதாகாரமாக வெடித்து வருகிறது. இந்நிலையில் பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் உள்ள தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக புதிய முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பழனியில் 100 கோடி மதிப்பிலான நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்த விவகாரம் ஏற்கனவே பணி நீக்கம் செய்யப்பட்ட பழனி முன்னாள் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் இந்த ஆயக்குடி நிலத்தையும் முறைகேடாக பதிவு செய்து கொடுத்துள்ளார். இந்த சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு கொடுத்து பழனி தற்போது சார் பதிவாளர் ஈஸ்வரி அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்த ஜஸ்டின் மணிகண்டன் மற்றும் போலி ஆவணங்களின் மூலம் விற்ற மணி மற்றும் அந்த நிலத்தை வாங்கிய கந்தசாமி ஆகியோர் மீது புதாயக்குடி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கியுள்ளது. ஏற்கனவே சிபிசிஐடி விசாரணை வளையத்திற்குள்ள ஜஸ்டின் மணிகண்டன் மீண்டும் ஒரு வழக்கில் பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2 தினங்களுக்கு முன் இது கோவில் நிலம் என பரவி வந்த நிலையில் தற்போது தனியார் நிலம் என உறுதி செய்யப்பட்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்ட புகார் பழனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. முகமது ரியாஸ், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.